என்னங்க சொல்றீங்க? 13 அடி நீளம், 26 கிலோ எடை, அதுவும் ஒரு விஷப்பாம்பா? கற்பனையா பண்ணி பார்க்கவே பயமா இருக்குல்ல. நாம இப்போ பார்க்குற ராஜநாகமே இவ்வளோ பெருசுன்னா, 40 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மெகாவிரியன் பாம்பு இதை விட பல மடங்கு பலசாலியா இருந்திருக்கு. கிரேக்கத்தில் கிடைச்ச எலும்புகளை வச்சு விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சப்போ அவங்களே மிரண்டு போயிட்டாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த பாம்பு கிட்ட? இது எப்படி அழிஞ்சு போச்சு? இதோட ஒரு கடிபட்டா என்ன ஆகும்? இப்படி பல திடுக்கிடும் தகவல்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உலகத்துல இன்னைக்கு இருக்கிற விஷப்பாம்புகள்ல ராஜநாகம் தான் ரொம்ப நீளமானதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ராஜநாகம் நீளமா இருந்தாலும் அதோட உடல் அமைப்பு ரொம்ப மெலிசா இருக்கும். ஆனா இப்போ நாம பேச போற இந்த மிகவிரியன் பாம்பு அப்படி கிடையாது. இது ராஜநாகத்தை விட 3 மடங்கு அதிக எடை கொண்டது. இதோட பேரு லாஸ்பிஸ் குரோட்லைட்ஸ். சுமார் 40 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது பிலியோசீன் காலத்துல இந்த பாம்புகள் வாழ்ந்திருக்கு. இதோட புதைபடிவங்கள் முதல்ல 1857 வடக்கு கிரேக்கத்துல இருக்கிற தெசலோனிகி அப்படிங்கிற இடத்துல கிடைச்சது. இதை கண்டுபிடிச்சவர் ரிச்சர்ட் ஓவன் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஆய்வாளர். இவர்தான் டைனோசர்களுக்கு அந்த பெயரை வச்சவரும் கூட. அவர் கிடைச்ச முதுகெலும்புகளை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது இது ஒரு சாதாரண பாம்பு கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய விரியன் வகை பாம்புன்னு கண்டுபிடிச்சார். இந்த மெகா பாம்போட நீளம் 13 அடி வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா இதோட முக்கியமான விஷயமே இதோட எடைதான். 26 கிலோ எடைங்கிறது ஒரு விஷ பாம்புக்கு மிகப்பெரிய அளவு. இவ்வளவு பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு இது எவ்வளவு வேகமா வேட்டையாடும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சாதாரண கண்ணாடி விரியன் பாம்புகளே ஒரு செகண்ட்ல கடிக்கக்கூடிய வேகம் கொண்டவை. அப்போ இவ்வளவு பெரிய உடம்பு கொண்ட இந்த மெகாவிரியன் பாம்பு எவ்வளவு ஆபத்தானதா இருந்திருக்கும். விஞ்ஞானிகள் இதோட எலும்புகளை ஆய்வு செஞ்சப்போ இதோட தற்காப்பு மற்றும் வேட்டையாடும் முறை மற்ற பாம்புகளை விட வித்தியாசமா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. குறிப்பா இதோட விஷப்பற்கள் ரொம்ப பெருசா இருந்திருக்கும். ஒரு முறை இது கடிச்சாலே அதிகப்படியான விஷம் எதிரியோட உடம்புக்குள்ள போகும். இதோட காலநிலையையும் நாம கவனிச்சு பார்க்கணும். அந்த காலத்துல கிரீஸ் நாட்டுல இருந்த தட்ப வெப்பநிலை இந்த மாதிரி ராட்சத பாம்புகள் வளர்றதுக்கு ஏத்த மாதிரி வெப்பமாவும் ஈரப்பதமாவும் இருந்திருக்கு. ஆனா காலப்போக்குள்ள பூமியோட வெப்பநிலை மாற ஆரம்பிச்சதும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டதும் இந்த மிகாவிரியன் பாம்புகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது. இது அழிஞ்சு போனாலும் இதோட புதைபடிவங்கள் மூலமா இயற்கை எவ்வளவு ஆச்சரியமானதுங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியுது. ராஜநாகத்தை விட இடையில பெரிய ஒரு விஷப்பாம்பு பூமியில சுத்திட்டு இருந்ததுன்னு நினைக்கும் போதே ஒரு பக்கம் பிரமிப்பாவும் இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்கு. இந்த வீடியோவோட முடிவுல நாம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இயற்கையில எப்பவுமே பலசாலிகள் மட்டும் வாழ்றது இல்ல, சூழலுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிறவங்க தான் பிழைக்கிறாங்க. இந்த மெகாவிரியன் பாம்பு ஒரு காலத்துல காட்டையே ஆட்டி படைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அது வெறும் எலும்புகளா மட்டும் தான் மிஞ்சி இருக்கு. இந்த மெகாவிரியன் பாம்போட உடல் அமைப்பை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா, இதோட முதுகெலும்புகள் இன்னைக்கு நாம பார்க்கிற சாதாரண விரியன் பாம்புகளை விட 2 மடங்கு தடிமனா இருந்திருக்கு. இதோட விலா எலும்புகள் ரொம்ப வலுவா இருந்ததுனால இதால பெரிய விலங்குகளை கூட முழுசா விழுங்க முடிஞ்சிருக்கும். குறிப்பா அந்த காலத்துல வாழ்ந்த சிறிய வகை குதிரைகள் அல்லது காட்டுப்பன்றிகளை இது அசால்ட்டா வேட்டையாடி இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதோட வேட்டை முறை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு பதுங்கி இருந்து தாக்கும் வேட்டைக்காரன், அதாவது ஆம்புஷ் பிரிடேட்டர். செடி கொடிகளுக்கு நடுவுல தன்னோட உடம்பை மறைச்சுக்கிட்டு ஒரு இடத்துல அசையாம காத்துக்கிட்டு இருக்கும் ஏதாவது ஒரு விலங்கு இதுக்கு பக்கத்துல வரும்போது கண்ணிமைக்கிற நேரத்துல பாய்ஞ்சு தன்னோட விஷப்பற்களை இறக்கும். இதோட விஷம் இன்னைக்கு இருக்கிற ரஸ்ஸல் வைப்பர் அப்படின்னு சொல்லப்படுற கண்ணாடி விரியன் பாம்பை விட பல மடங்கு வீரியம் கொண்டதா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த காலத்துல ஐரோப்பா கண்டத்துல இதோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. வடக்கு கிரேக்கம் மட்டும் இல்லாம சுற்றி இருக்கிற மற்ற பகுதிகளையும் இது தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்திருக்கு. இதோட உடல் எடை 26 கிலோங்கிறதுனால இதால மரம் ஏற முடியாது. தரைப்பகுதியில தான் இதோட முழு வேட்டையும் நடந்திருக்கும். ஆனா தண்ணிக்குள்ளேயும் இதால ஓரளவுக்கு வேகமா நீந்த முடிஞ்சிருக்கும்னு சில ஆய்வுகள் சொல்லுது. இவ்வளவு பெரிய பாம்பு ஏன் அழிஞ்சு போச்சுங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் சொல்லப்படுது. அதுதான் ஐஸ் ஏஜ் அல்லது பனி யுகத்தோட ஆரம்பம். பாம்புகள் எல்லாமே குளிர் ரத்த பிராணிகள். அதாவது வெளியில இருக்கிற வெப்பநிலையை வச்சுதான் அதோட உடல் இயங்கும். பூமி குளிர ஆரம்பிச்சப்போ இவ்வளவு பெரிய உடம்பு கொண்ட பாம்பால தன்னோட வெப்பநிலையை பராமரிக்க முடியல. அதனால இதோட இனப்பெருக்கம் பாதிக்கப்பட்டு உணவு கிடைக்காம கொஞ்சம் கொஞ்சமா இந்த இனம் பூமியை விட்டு மறைஞ்சு போச்சு. ஒருவேளை இன்னைக்கு இந்த மெகவரியன் பாம்பு உயிரோட இருந்த காடுகள்ல மனுஷங்க நடமாடுறதே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா இது ஒரு தடவை கடிச்சா பிழைக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியம். இயற்கையோட சுழற்சியில எத்தனையோ பிரம்மாண்டமான உயிரினங்கள் வந்திருக்கு போயிருக்கு. அதுல இந்த லாபிஸ் குரோட்லைட்ஸ் ஒரு தனித்துவமான அத்தியாயம். இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.